எனக்கு வந்து குறைபாடு இருக்குது. நீங்கள் என்னைய உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு திருமணம் ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை இல்லை அப்படின்ட்டு நான் வர்றேன். எனக்கு நீங்கள் வந்து என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? வாட் இஸ் த அட்வைஸ் யூ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லாட்டி லெட்ஸ் கோ இன் டு த ஐவிஎஃப்னு சொல்லுவீங்களா? இல்லை பொதுவாகவே ஒரு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் குழந்தைக்காக நம்ம வெயிட் பண்ணலாம், இயற்கையாகவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த டியூரேஷன் என்ன? அதுக்கப்புறம் நம்ம ஐவிஎஃப்குள்ளே போகிறோன்னா அந்த ப்ராசஸ் என்ன? ஸோ குழந்தையின்மை அப்படிங்கிறத வந்து டாக்டர்ஸ் எது மூலியமாக டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா 1லேருந்து 2 வருஷம் நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணியும் கூட உங்களால் வந்து நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆக முடியல அப்படிங்கிறத வந்து இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது, ஆனால் குழந்தையில 40 வயசில் வர்றதுக்கும் 22 வயசில் வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை பொறுத்து தான் மருத்துவர்கள் உங்களுக்கான சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் யாரையுமே வந்து இமீடியட்டாக வாங்க ஐவிஎஃப் பண்ணலாம் அப்படின்னு எங்களோட ஸ்டார்ட் அப் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் பேஷண்ட்டுக்கு எது கரெக்டோ அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நேச்சுரலாக கண்டிப்பாக ட்ரை பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறமும் அது நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் ஐயுஐ போவாங்க. ஐயுஐயும் 2-3 வாட்டி ட்ரை பண்ணி அதுலேயுமே நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஐவிஎஃப்ஓ இல்லை அதர் ட்ரீட்மெண்ட்ஸோ மூவ் ஆன் ஆகுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் குழந்தையில முடிவான உடனே அடுத்த நாள் ஐவிஎஃப் பண்ணி 9 மாதத்துல குழந்தை பிறக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு மித். அது நேரம் எடுக்கும். கண்டிப்பாக 1லேருந்து 2 வருஷம் ஆகும் அவங்களுக்கு ஒரு நேச்சுரலாக இல்லை ஒரு ஐவிஎஃப் மூலயமா இல்லை ஒரு ஐயுஐ மூலயமா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு.